மெதுவா குடிங்க தூக்குங்க. கொஞ்சம் பொறுமையா. சரி சீக்கிரமா கொஞ்சம் சீக்கிரமா உள்ள கொண்டு போங்க. வேகமா பார்த்து ஜாக்கிரதை. 1 2 3 4 1 2 3 shot 1 2 3 4 1 2 உன்னோட அம்மா இப்ப வந்துடுவாங்க. அக்கா சிம்ரி, நீ நல்லா தானமா இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால யாரையும் பார்க்க முடியல, ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. கடவுளே, இதுல பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. ஸ்கூல்ல இவங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போறதுனால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இப்படி ஆயிடுச்சு. நான் சொல்றது சரிதானே பிரின்சஸ்? உனக்கு இப்படி ஆனதும் நான் ரொம்பவே பயந்துட்டேன். நல்ல வேளை நீங்க அங்க இருந்தீங்க. பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா உன் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். உங்க பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா? இல்ல, வந்ததில்ல. அப்படிங்களா? நான் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சில டெஸ்டுகள் எடுக்கணுமே. எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போதே அவரை இழந்துட்டேன். ஓ அப்படியா? டாக்டர், என் பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? இதுக்கு முன்னாடி நீங்க HIV வைரஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? HIV அப்படின்னா எய்ட்ஸ் தானே? ஆமா, எய்ட்ஸ் தான். ஆல்ரைட். ஆனா எப்படி இந்த நோய் என் பொண்ணுக்கு? இந்த விஷயமே எங்களுக்கு அவளை டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியும். உங்க பொண்ணுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் HIV பாசிட்டிவ்னு சொல்லுது. இதுக்கு வாய்ப்பு இல்ல. அவளுக்கு எய்ட்ஸ் இருக்கா? ஆனா டாக்டர், இதுல ஏதோ தப்பா இருக்கு. திரும்பவும் டெஸ்ட் எடுங்க, திரும்பவும் ரிப்போர்ட்ட பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கலாம்ல. என் பொண்ணுக்கு 8 வயசு தான் ஆகுது. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? இந்த நோய் இவளுக்கு பிறப்பிலேயே வந்திருக்கலாம், இல்ல நடுவுல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் நீங்களா கூட இருக்கலாம். டாக்டர், நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு நான் தான் காரணமா இருந்தா அப்போ எனக்கு எந்த சிம்டமும் இல்லையே. நான் இன்னும் சாகலையே டாக்டர். நான் இன்னும் நல்லா தானே இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. HIV வைரஸ் வந்தா எல்லாரும் இறந்துருவாங்கன்றது கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா இது தினம் தினம் நாம சந்திக்கிற பிரச்சனையும் கிடையாது. இதோட பிரச்சனை உங்க பிரெக்னன்சில ஆரம்பிச்சதா இல்ல எதுல ஆரம்பிச்சதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். இதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்னால முடியல. ஒருவேளை அந்த நேரத்துல இருந்த என்னோட கண்டிஷன்ஸ்
ஹே ஹாய், நான் டோல்கா. டெனிஸ். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இருக்கட்டும். Sabahları çoktan unuttum. Bir geceydi içinde oldum. Sabahları çoktan unuttum. Birden sen geldin ansızın. Dedin ben de doğuştan yaralıyım. Dedin ben de doğuştan yaralıyım. Al kollarına yar sar beni. Her şeyden geçti. Aşka düştüm çaresiz. Neyleyim sensiz. Muhtaç etme gül yüzüne beni. Al kollarına yar sar beni. Gönlüm artık her şeyden geçti. Aşka düştüm çaresiz. Neyleyim sensiz. Muhtaç etme gül yüzüne beni. Come on, come on. Come on. Come on. சீக்கிரம். No. கமான், வெளியே வா. நீ உள்ள போய் 2 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா, நான் ஐஃபர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? இப்போ நீ அங்க இருந்து தானே வந்த? ஆமாப்பா, இருந்தாலும் நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். இந்தா. தேங்க்யூ. பாத்தியா, வெயிட்டர்ஸ் எல்லாம் இன்னும் வரல. எப்பவுமே இப்படிதான் நடக்குது. தயவு செஞ்சு என்னை இழுக்காத, நீயே பாத்துக்க. ஏற்கனவே எனக்கு 1000 பிரச்சனை. கேனர் இன்னும் வரல. அவனா ½ அன் அவர்ல வரேன்னு சொல்லியிருந்தான். இன்னும் வரல. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன, எல்லாம் இதை பத்தி தான். தினமும் கடை நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்க. இந்த ப்ரமோட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. ஆல் ரைட், நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நானும் அதில் இருப்பேன். தேங்க்ஸ். வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ. ஹே ஹாய். ஹலோ. என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்க? எனக்கு இப்போ ரொம்ப நேரம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசணுமா? ஏதாவது ப்ராப்ளமா? அதை நான் சொல்றேன். இப்போ நீ எங்கேயாவது போறியா? ஆமா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. 2-3 இடத்துக்கு போகணும். உன் வேலையெல்லாம் எப்போ முடியும்? சரியா தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீ ஏன் கூட வாயேன். கண்டிப்பா.
என்னாச்சு உனக்கு? உங்க அப்பா திட்டினாரா? கடைக்காக வாங்கின கடன் அடைச்சிட்டேனா உங்க அப்பா கிட்டே நானே வந்து பேசுறேன். அதுக்கப்புறம் உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஓகேவா? இல்ல, இப்ப பிரச்சனை அப்பா கிடையாது. நான் இப்ப உன்கிட்ட வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். ஆல் ரைட். எதுவும் கெட்ட விஷயம் இல்லைல்ல? இல்ல, அத நாம அப்புறமா பேசலாம். முதல்ல உன்னோட வேலையெல்லாம் முடி. டைம் இருக்கும்போது நாம உட்காந்து இத பத்தி பேசலாம். ஆல் ரைட். கண்டிப்பா. இப்ப சொல்ல மாட்டல்ல? இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு எப்போ தோணுதோ அப்ப சொன்னா போதும். கண்டிப்பா. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். அப்பா, என்னாச்சுப்பா? எல்லாம் ஓகே தானே? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா, நம்புங்க. அப்பா, டோல்காவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. எங்களை நம்புங்க. நாங்க ஒருத்தர் நேசிக்கிறோம்ப்பா. உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம். எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? பதில் சொல்லு. அப்பா, அப்பா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. வாயை மூடு. புரிய வைக்கிறப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கப்பா. என்ன அப்பான்னு சொல்லாத. இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன அப்பான்னு சொல்லாதன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இங்க இருக்காது, இங்க இருந்து போயிடு. அப்பா ப்ளீஸ் பா, இப்படி பண்ணாதீங்க. ப்ளீஸ் பா, எனக்காக. வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ. டோல்கா இல்லையா? இல்ல சிஸ்டர், ரீச் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா?
இல்ல வேண்டாம். The person you have called cannot be reached at the moment. Please try again later. சிஸ்டர், நீங்க ஒரு கால் பண்ணி பாத்தீங்களா? மண்ண போன் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரு. வேணும்னா வீட்டுக்கு போய் பாருங்களேன். அவர் இப்படி பண்ற ஆள் கிடையாது. உங்களை பார்த்தாலும் எது கவலையா தெரியுது. பார்த்து போயிட்டு வாங்க. டோல்கா, நீ வீட்ல தான் இருக்கியா? டோல்கா, எனக்கு ஒரு பிரச்சனை. ப்ளீஸ் விளையாட இப்ப நேரம் இல்ல. எங்க இருக்க நீ? டோல்கா, 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 டோல்கா எழுந்துரு. டோல்கா என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. டோல்கா, நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்ட? நீ எதுக்காக இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? இல்ல இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. டோல்கா, எந்திரிச்சு என்ன பாரு. எந்திரிச்சு என்ன பாரு. கண்ணை திறந்து பாரு. தயவு செஞ்சு என்ன பாரு. ஐ சி. ஆக்சுவலா இதனாலதான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியல. எப்படி? இதுல ஆச்சரியம் என்னன்னா, டிசீஸ் உங்க உடம்புல பிரச்சனையை ஏற்படுத்தல. இப்ப வரைக்கும் உங்க உடம்புல அந்த நோயால எந்த பாதிப்பும் ஏற்படல. இங்க பாருங்க, இனிய நேரத்தை கடத்தக்கூடாது. நீங்களும் சரி, உங்க பொண்ணும் சரி, உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். உங்களுக்கு நான் சில டெஸ்டுகள்லாம் எடுக்கணும். இப்ப கூட என்னால இதை நம்ப முடியல. எனக்காக திரும்பவும் ஒரு முறை செக் பண்ணி தான் பாருங்களேன். எப்படி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? அதுக்கு காரணம் அவளோட அப்பாவா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உன் கணவருக்கு முன்னாடி இருந்தவரால கூட இருக்கலாம். முன்னாடி பின்னாடி எல்லாம் யாரும் இல்ல டாக்டர். அப்படின்னா டோல்கா, மிஸ்டர் டோல்கா, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இதுதான் உண்மை. இது உங்களோட கடைசி ஸ்டேஜ். என்ன பண்ணாலும் இப்ப உங்களோட நோயை குணப்படுத்த முடியாது. எனக்கு இதை சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு.
உனக்கு என்ன நோய் இருக்கு? என்ன விட, என்ன பேசுற? நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கியா என்ன? உனக்கு என்ன நோய் இருக்கு சொல்லு. விடு. எனக்கு எந்த நோயும் இல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? அது உன்கிட்ட இருந்து எனக்கு பரவி இருக்கு. என்ன பரவி இருக்குன்னு தெரியுமா? எய்ட்ஸ் நோயை தான் நீ எனக்கு கொடுத்திருக்க. இது என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி இதை நீ என்கிட்ட சொல்லாம மறைக்க முடிஞ்சது? நல்லா அலைஞ்சல்ல. நானா உன்கிட்ட கேட்டேன், சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி நானா கேட்டேன். அநியாயமா பள்ளி ஏன் மேல போடுற? ஆ, நீ என்ன பண்ணிருக்க? ஆ, என்ன இதெல்லாம்? இதை மன்னிக்கவே முடியாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முதல் தடவையா என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவளை நான் ரொம்ப விரும்புறேன். நீ பண்ண காரியத்தினால இப்போ அவளோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? இதை எப்படி சொல்லி அவளுக்கு புரியும்? பேசாம தற்கொலை பண்ணிக்கோ. இத நீ வெளியே சொல்லாமயே செத்து போயிடு. நிஜமாவே நீ இவ்வளவு லவ் பண்றனா, அவளை சாகடிக்காம உன்னையும் அழைச்சுக்கிட்டா அதான் கரெக்டா இருக்கும். முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. எப்படி ஒரு கழுதை அவளுக்கு போய் அப்படின்னா நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? ஆமாண்ட செல்லம், இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். வேணா ஆண்டியே கேளு. ஆமா, இப்ப நம்ம அப்படி பண்றதால என்ன ஆகும்? கெட்ட நோய்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருப்போம். அதான் உண்மை. ரொம்ப சரியா சொன்ன. குட் கேர்ள். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையம்மா. இத பார்த்தெல்லாம் நாம பயப்படக்கூடாது. கடவுள் பார்த்து பாரு. அப்புறம் எதுக்கு நீங்க அழறீங்க? அது ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப அழகான, புத்திசாலியான, ஆரோக்கியமான பொண்ணா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. நீ பெரிய ஆளா வருவனாங்க. செல்லம், இன்னைக்கு வீட்ல சமைக்காம நாம வெளியில பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா. நீ உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. பிரமாதம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. டின்னர் வர வரைக்கும் நீ இங்கே உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருக்கணும். என்ன? ஓகே. ஆன்ட்டி வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா.
ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், சரியா? இது எப்படிமா இருக்கு? எங்க காட்டு செல்லம், இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது நீ தானே? ஆமா, இது நான், இது அப்பா. 2 பேரும் மேகத்துல நடந்து போறோம். சரி, அப்போ நான் எங்க இருக்கேன்? நீங்க பிஸியா இருக்கீங்கம்மா, அப்புறம் தான் வருவீங்க. எனக்கு புரியுது. சரி கிம்ரே, எனக்கு இந்த கிளவுட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. யாரோ வந்திருக்காங்க. வாங்கக்கா. தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ். உள்ள வாங்க. பேச டைம் இருக்கா? இத பத்தி அப்புறம் பேசலாம். இவதான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டே இருந்தா. ஆன்ட்டி, செல்லம், என்ன பார்க்கணும்னு கேட்டியா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் உன் டிராயிங்கை பார்க்கலாமா? வாவ், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கியே. எனக்கு பிடிச்சிருக்கு. கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கு. இந்த சன்னும் சூப்பரா இருக்கு. அவ தூங்கிட்டாளா? டெனிஸ், என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. கேக்குறேன்ல. ஏதாவது மோசமான விஷயமா? என்னன்னு சொல்லு. அக்கா, நான் சொல்ல போறத கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன நம்புங்க, எனக்கும் இப்பதான் இது தெரிய வந்தது. ரொம்ப நேரம் மறைக்க முடியல. நீங்க இத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அவ பிறக்கும் போது நீங்க தான் கூட இருந்தீங்க. நீங்க தான் அவளோட டீச்சர், நீங்க தான் அவளோட ஆன்ட்டி. எங்க வாழ்க்கைக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே நீங்க தான். டென்னிஸ், நீ என்ன இப்ப ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. செம்மறிக்கும் எனக்கும் HIV பாசிட்டிவ் இருக்குக்கா. என்ன? நீ என்ன சொல்ற? நீ எதையாவது தப்பா கேட்டு வந்து உளராத. அது எப்படி நடக்கும்? இத்தனை வருஷமா டோல்கா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நான் ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இது ஏன் நடந்தது? அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. பல விஷயங்களுக்கு பதில் கிடைச்சது. டென்னிஸ், நீ சொல்றத நம்ப முடியல. டோல்கா என்னோட தம்பிக்குமா? நான் பிரெக்னண்டா இருந்தப்பவே இது எனக்கு இருந்திருக்கணும். அவரால தான் எனக்கு இது வந்திருக்கணும் டாக்டர் சொன்னாங்க. அக்கா, டோல்காவை தவிர நான் வேற யாரு கூடயும் பழகினது இல்ல. யாரு கூடயும்.
இப்ப இவளுக்கும் என் பொண்ணுக்கும் என்னாலதான் இந்த நோய் பரவி இருக்குன்னு தெரிஞ்சு சரி சரி போதும் போதும் அமைதியாரு அமைதியாரு. அக்கா இந்த விஷயம் நான் கிடையாது. என்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட பொண்ணுக்கு இந்த நோய் சிவியரா இருக்கு. கடவுளே, என்ன இதெல்லாம்? நாங்க இப்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை அவங்க கொடுத்த மருந்து வேலை செய்யல அவ ஒரு குழந்தைக்கா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அதான் விட்டுட்டேன். அம்மா அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். அம்மா அம்மா வந்துட்டாங்க. செல்லம், என்னோட செல்லம் கூட என்கிட்ட வா போலாம். செல்லம், பொறுமையா ஓடக்கூடாது, பொறுமையா போ. ஏய், ஏய். பொறுமையா வர மாட்டேன். கடைக்குள்ள ஏன் இப்படி அவசர அவசரமா ஓடி வர? என்ன மன்னிச்சிடுங்கண்ணா ப்ளீஸ். நான் தான் இவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். செல்லக்குட்டி, நீங்க அமைதியா நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? சரி, ஓகே. நீ இந்த அங்கிளுக்கு ஹலோ சொல்லு. ஹலோ. ஹலோ ஹலோ. சரி வா, நாம உள்ள போகலாம். இங்க பாரு, நான் இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ அமைதியா நல்ல பொண்ணா இருக்கணும். எவ்வளவு நேரம் ஆகுமா? கொஞ்ச நேரம் ஆகும், ஆனா நான் சீக்கிரம் வர பாக்குறேன். சரி. இந்த செல்லம், நீங்க கேட்ட ஜூஸ் ரெடி. தேங்க் யூ சரினக்கா. உன்னோட புக்ஸ் இங்க இருக்கு. நான் வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ உன் புக்ஸை வச்சு விளையாடு, சரியா செல்லம்? இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாரு, ராபிட் இருக்கு, டாக் இருக்கு, ஹார்ஸ் இருக்கு, அப்புறம் கேட் கூட இருக்கு. எல்லா அனிமல்ஸும் இருக்கு. நான் வேலை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ இதை தான் பெயிண்ட் பண்ணணும், ஓகே? கேட் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே, எப்ப வாங்கி தருவீங்க? சீக்கிரமே நான் அதை உனக்கு வாங்கி தந்துடுறேன். ஓகே. கிளம்புறேன். ஒரு நிமிஷம். பாஸ்தாவோட பிரைஸ் 80 சொல்றீங்க, ஆனா மெனுல 15 போட்டிருக்கு. எங்க பாஸ்தா ரேட்டு 80 லிராஸ் தான் சார். இங்க பாருங்க, இதுல 15 போட்டிருக்கு. நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இது பழைய மெனு சார். நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிரைஸ் சேஞ்ச் பண்ணோம். சாரி சார், என்னோட ஃப்ரெண்ட் மறந்து போய் இந்த மெனுவை இங்க வச்சுட்டாங்க. அது எனக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் உங்களோட ப்ராப்ளம். நீங்க என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் மேல அக்கறையே இல்லையா? சரி, உங்களோட பாஸ் எங்க? சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மிஸ் டெனிஸ். சரி இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பிரச்சனை? இல்லன்னா அது வந்து ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாம இருக்க முடியாதுல்ல. ஹலோ சார், இன்னைக்கு நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மெனு பழைய மெனு தான் சார். இங்க எனக்கு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு சரியான ஆளுகளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் என் சொந்தக்கார பொண்ணு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். திரும்ப கண்டிப்பா வாங்க சார். இதுக்கான நஷ்டத்தை கண்டிப்பா உன் சம்பளத்துல புடிச்சுக்கிட்டு தான் நான் கொடுப்பேன். இந்த இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க. இதையும் நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அம்மா, என்னடா செல்லம்? ஏன் கிளாஸ் பீரியட் ஜாஸ்தியா இருக்கு, பிரேக் டைம் கம்மியா இருக்கு? பிரேக் டைம் கம்மியா இருக்கா? ஆமா, ரொம்ப கம்மியா இருக்கு. என்னால பரிஷ் கூட விளையாட முடியல. அப்படின்னா உனக்கு பரிஷை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமாம்மா.
உங்களுக்கு அப்பாவை பிடிக்காதா என்ன? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு அவரை நீங்க மிஸ் பண்றீங்களாம்மா? செல்லம், இப்ப இத பேச வேண்டாம் ப்ளீஸ். நான் என்னோட அப்பாவை பார்த்ததே இல்ல. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப உன்னோட அப்பா இருந்திருந்தாலும் அவரும் உன்னை ரொம்பவே நேசிச்சிருப்பாரு. நீ நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. சரிம்மா, நான் சாப்பிடுறேன். இததான் நானும் உன்கிட்ட எதிர்பார்க்கறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும், சரியா? அப்பதான் உனக்கு ஃபீவர் வராது. அது கசக்குதுமா. எனக்காக எடுத்துக்கோ செல்லம். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆன்ட்டி வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா. ஆனா நீ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஓகே? சரி. சரி, சாப்பிடு சாப்பிடு. ஹலோ லிட்டில் பிரின்சஸ். என்ன பண்ணிட்டு இருக்க செல்லம்? இன்னைக்கும் அழகா வரைஞ்சிருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்ட்டி, இங்க பாத்தீங்களா? அம்மா எனக்கு தலை பின்னி விட்டுருக்காங்க. அப்படியா? எங்க காட்டு, நான் பாக்குறேன். வாவ், என் செல்லத்தோட முடி ரொம்ப அழகா இருக்கு. நீயும் ரொம்பவே அழகா இருக்க. சரி, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். சரி, நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன்? என்னது? அது உனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். சாக்லேட் கேக்கா? ஆமா, சாக்லேட் கேக் தான். ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் பிரின்சஸும் ரொம்ப பிடிக்கும். வா. ஓ செல்லம், நான் உனக்காக லெமனேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே கிச்சன்ல வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. போ. டென்னிஸ், இது உனக்காக தான். வேண்டான்னு சொல்லாம வச்சுக்க. அக்கா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வச்சுக்க. உன் பொண்ணோட சாப்பாடு செலவுக்கும் உனக்கு தேவையானதையும் வாங்கிக்கோ, சரியா? நான் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, என்னால இத உங்களுக்கு எந்த வழியிலயும் திருப்பி கொடுக்க முடியாது. என்ன தேவையில்லைன்னு ரோட்ல தூக்கி போட்டப்ப நீங்க தான் அடைக்கலம் கொடுத்தீங்க, தங்க இடம் கொடுத்தீங்க. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருந்தீங்க, என் கூட பிறந்தவங்க மாதிரி. இப்ப அதனால என்ன? நீயும் என் ஃபேமிலியில ஒருத்தி தானே. என் தம்பி மூலமா நீ எனக்கு கிடைச்சிருக்க. எனக்கு அவன் மேல ரொம்ப கோவம் தான் வருது. ஆனா என்ன பண்ண முடியும்? கோவத்தால எதுவும் மாறிட போறதில்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, எங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன சொல்ற? கண்டிப்பா போய் பார்க்கலாம்க்கா, நம்ம போலாம். 2 நாளா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால நார்மலா இருக்கவே முடியல. ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே சரியாயிடும். நீ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னோட உடம்பும் சரியில்லை, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். நீ நார்மலா இருந்தா தானே அவளுக்கு தைரியம் சொல்ல முடியும். நான் குணமாகணும்னு நினைக்கிறீங்களா? நானா? அக்கா, அவ குணமாயிட்டாலே எனக்கு போதும். எய்ட்ஸ் வந்திருக்குக்கா, எய்ட்ஸ். என்னோட நம்பிக்கை எப்பவோ போயிடுச்சு. எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. ஒண்ணுமே தெரியாத அந்த சின்ன குழந்தை எதுக்கு இதை அனுபவிக்கணும்? அமைதியார, அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ இப்படி இருக்காத. நீ தைரியமாய, உன் தைரியத்தை அவளுக்கும் கூட. எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது. Ansızın yenik düştü zaman. அப்பா, Şimdi nerede
neredesin? Kim bilir nerelerdesin? Tüm düşlediğim rüyalarla, umutlarla beni yalnız bıraktın bu koskoca dünyada. Yeni bir gün doğar elbet her gecenin sonunda. O zaman inan içimde kopar bu sessiz fırtına. Yeni bir gün doğar elbet her gecenin sonunda. O zaman inan içimde kopar bu sessiz fırtına. Senin suçun değildi, sadece ben çok gençtim. Şimdi anladım, sen olmak böyleydi, böyleydi. அதுக்கப்புறம் அவங்க ஆமா ஆமா அதுதான் சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன். எப்போ? குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். எல்லாரும் உட்காருங்க. ஆல் ரைட், இன்னைக்கு வெர்பல் எக்ஸாம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. எல்லாரும் ரெடியா? என்னாச்சு? எக்ஸாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டீங்க. சொல்லு ஹீரா. இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்காது, நீங்க விளையாட விடுவீங்கன்னு நினைச்சோம். ஆல் ரைட், வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? சொல்ல யாஸ். எனக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு மேம். அப்படியா? நான் சொல்ல போற ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. என்ன ஓகேவா? உங்க நோட் புக் ஓபன் பண்ணுங்க, பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையும் தெளிவா எழுதுங்க. உங்க ஆசைகள் என்னன்னு நானும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரைட், ஓகே. நீ என்ன எழுத போற? நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நிறைவேறாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அது ரகசியம். டெனிஸ், உன்கிட்ட நான் பேசணும். பல வருஷமாவே உன்னை எனக்கு தெரியும். ஃபரீட் அவளோட இறந்து போன தம்பி மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உன் கூட தான் நிறைய நேரம் இருக்க. அதோட உனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா அவ. உன்னால் அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி, என் குடும்பத்துல ஒருத்தங்க. நல்லது. நீ அவளை நிஜமா அப்படித்தான் பார்க்குறியா? ஆமா உஸ்மான் அண்ணா. அப்படின்னு அந்த வேலையை விட்டுரு. என்ன டென்னிஸ், போதும் இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திக்க. உன்னோட நோயை பத்தி எனக்கு தெரியும். அது உன் குழந்தைக்கும் இருக்கு. இது அக்கா சொன்னாங்களா? இல்ல, அவ என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. எப்படி தெரிஞ்சதுங்கிறது முக்கியம் இல்ல. நல்ல வேலை எப்பயாவது எனக்கு தெரிஞ்சது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி உன்னால இத்தனை வருஷமா என்கிட்ட இதை மறைக்க முடிஞ்சது? இது எவ்வளவு பெரிய நோய் தெரியுமா? அந்த நோயை வச்சுக்கிட்டு தான் நீ இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க. இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா என்ன? இப்ப என்ன சொல்ல போற? இது வெளியில் இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு தெரிஞ்சா கூட என்ன ஆகும்? நான் கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். சரி விடு, இதுதான் என்னோட முடிவு. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல வேலை செய்ய போறதில்ல. ஆனா இங்க பாருங்க, இந்த வேலை எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பொண்ணோட ஹாஸ்பிட்டல் செலவும் அவ மருந்து செலவும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் உன் அக்கா உனக்கு ஏற்கனவே காசு கொடுத்துட்டால. ஒரு பக்கம் இங்க வேலை செஞ்சு காசு வாங்குற, இன்னொரு பக்கம் அவகிட்ட இருந்தும் காசு வாங்கிக்கிற. இது எந்த வகையில் நியாயங்கிற? அவ பொண்ணும் தெரியாத முட்டாளுங்கிறதுனால நீ அவளை ஏமாத்தி பணம் வாங்கிக்கிட்டே இருக்க. போதும், நிறுத்திக்க.
இதுக்கப்புறம் நீ இங்க வேலை செய்ய முடியாது. ஹே டெனிஸ், என்ன சீக்கிரமா வந்துட்ட? இன்னும் ரிஹர்சல் முடியவே இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். 5 மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த டாக்டர் உனக்கு நல்ல செய்தியை கொடுப்பாரு, நீ வேணா பாரு. டெனிஸ், என்ன ஆச்சு? நீ ஒரு மாதிரியா இருக்க. அக்கா, நான் என் வேலையை விட்டுட்டேன். என்ன சொல்ற? எதுக்காக? எல்லாமே என் பொண்ணோட நல்லதுக்கு தான். டெனிஸ், வேலையில ஏதாவது பிரச்சனை வந்து நீ உன் வேலையை விட்டியா? அக்கா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு என் பொண்ணு கூடவே இருக்கணும். அதனாலதான் வேலையை விட்டேன். ஆல்ரைட், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. இந்த நோயை பத்தி சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுதான் உண்மை. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண நோய் இல்ல. கடவுளுடைய கருணை இருந்தா தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். மாத்திரை எடுத்துக்கிறத எந்த காரணத்துக்காகவும் நிறுத்த வேண்டாம். எதுவா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருங்க. உங்க குழந்தை கஷ்டப்படாம பாத்துக்கங்க. அவ வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க. அம்மா, ஆண்டி இங்க பாருங்க. மணி என்ன ஆகுது? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? நான் பசியில உட்காந்துருக்கேன், நீ ஊர் சுத்திட்டு வரியா? உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே போனேன். நீங்க இந்த ஹீட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே. இப்பெல்லாம் நீ நிறைய விஷயங்களை மறைக்கிற. அதுலயும் டென்னிஸ் இங்க வந்ததுல இருந்து நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஐயோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலையே. எங்க பாரு, உண்மையாவே நீ எதையும் மறைக்கலையா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாத. உனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா தேவையில்லாத பிரச்சனை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எல்லாமே தெரியும், அதை நீயே புரிஞ்சுக்க. இதுக்கு மேலேயும் மறைக்க பார்க்காத. டெனிஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, என்ன ஏமாத்த நினைக்காதீங்க. எப்படி கேள்விப்பட்டீங்க? எப்படியோ கேள்விப்பட்டது நல்லதுன்னு நினைச்சுக்க. இல்லன்னா இன்னும் முட்டாளா இருந்திருப்பேன். அப்படின்னா நீங்க தான் அவளை வேலையை விட்டு அனுப்புனீங்களா? அவளுக்கு அந்த நோய் இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்திருக்காரு. அவளுக்கு இருக்கிறது எய்ட்ஸ் தெரிஞ்சுக்க. அது ஒரு குணப்படுத்த முடியாத நோய். அவளை அடிச்சு வரட்டாம வேலையை விட்டு அனுப்பியிருக்கேன். அவ மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா உஸ்மான்? அவ குழந்தை எனக்கு குழந்தை மாதிரி தான், அத புரிஞ்சுக்கோங்க. அவ என் தம்பியோட பொண்ணு, எனக்கு அவளை பிடிக்கும். நீங்க எப்படி அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? நீ என்ன சொல்ல வர? அவ இந்த விஷயத்தை மறைச்சது சாதாரண விஷயம்ங்கறியா? இத நான் தினம் அனுபவிக்கணும்னு சொல்ல வரியா? அவ இங்க வேலை செய்யறா. ஒருவேளை அவளால வேற யாருக்காவது இது பரவுச்சுன்னா அப்புறம் அவங்களும் சாக வேண்டியதுதான். இந்த நோயோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம இங்க வந்து எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ? உஸ்மான், நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரலாம். போதும். ஒவ்வொரு நாளுமே நானும் டெனிஸும் அந்த குழந்தைக்கு இருக்கிற நோயை பத்தி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப அதுக்காக எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நீ என்ன பண்ணணும்னு கேக்குறியா? அந்த குழந்தை நம்ம குழந்தை கிடையாது, அதை தூக்கி போட்டுரு. உஸ்மான், கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பேசுங்க.
இந்த காரணத்துக்காக அவளை அனுப்பிட்டீங்கல்ல? எங்க பாரு ஃபரீட், இந்த நோயை பத்தி யாராவது ஒரு கஸ்டமருக்கு தெரிஞ்சா கூட அப்புறம் நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வர மாட்டாங்க. அப்புறம் இழுத்து மூட வேண்டிதான். உஸ்மான், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே அவளை வேலையை விட்டு அனுப்புனீங்க? ஒஸ்மான் 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 பள்ளியை தூக்கி என் மேலதான் போடுவல்ல? ஆமா, அவ இங்க வந்தா. ஒஸ்மான் அண்ணான்னு தான் பேசினா. அவகிட்ட பக்குவமா தான் நான் எடுத்து சொல்லி அனுப்பி வச்சேன். அவளும் குழந்தை செலவு அது இதுன்னு என்னென்னவோ சொன்னா. அதெல்லாம் உன்னோட பிரச்சனைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். போதும், நான் இது எதிர்பார்க்கல. சாப்பாடு சூடு பண்ணி வை, நான் வரேன். என்னோட ஆசைகள், நான் ஒரு கேட் வளர்க்கணும், செமஸ்டர் எண்டில் நடக்க போற ப்ரோக்ராம்ல பரிஷ் கூட டான்ஸ் ஆடணும், என்னோட அப்பாவை நான் பார்க்கணும். உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும்டா செல்லம். அப்படின்னா நீங்க அவரை மிஸ் பண்றீங்க தானே? அமைதியா இருக்கிறதா இன்னும் ஆபத்து. அந்த பொம்பளை யாரையுமே பாக்குறது இல்ல. ஆமாமா, நானும் பார்த்தேன். அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அங்க பாருங்க மெல்லிகே. ஹே மெல்லிகே. ஹலோ மெல்லிகே, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? அத பத்தி இப்பவே நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். சரி பசங்களா, போயிட்டு வாங்க. பாய் பாய். வாங்க பேசலாம். அது என்ன தெரியுமா? இது ஒருவேளை நம்ம குழந்தைங்க படிக்கணும். அது இருக்காங்களே, அவங்க 2 பேரை பத்தி தான் உஸ்மான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? அதுதானே அது. எப்படி வெக்கமே இல்லாம வெளியே வராங்க? அது இப்படி ஒரு நோயோட. அப்புறம் நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் பரவிடுச்சுன்னா நம்ம இப்படியே விடக்கூடாது. வாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப மோசம். வாங்க பசங்க நம்ம தான் இப்படியே பாத்துக்கிட்டு விடக்கூடாது. இதெல்லாம் உடனே கேட்டுடணும். இதுக்கப்புறம் பசங்களை எப்படி நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது? ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையா? இது மத்த குழந்தைங்களுக்கும் பரவுன்ற பயம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, அப்புறம் எப்படி எங்களால பொறுமையா பேச முடியும்? உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது, ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். நான் இதை விசாரிக்கிறேன். எல்லார்கிட்டயும் பேசி என்ன பண்ணணும்ங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் செய்ய உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும்? அதுக்குள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் பரவிடுச்சுன்னா எங்களோட பசங்களை அந்த பொண்ணோட ஒரே கிளாஸ்ல இருக்க வைக்க எங்களால முடியாது. இங்க பாருங்க மேம், எங்க குழந்தைங்களை பத்தி எப்படி கவலைப்படாம இருக்கிறது? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நாங்க குழந்தைங்களை விட மாட்டோம். நானும் விட மாட்டேன். வாங்க போலாம். மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க. கிளாஸ் ரூமுக்கு எல்லாம் போகாதீங்க. என்ன நடக்குதுங்க? எதுக்கு எல்லாரும் சீட் மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? ஹலோ மேம், எங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே மேம், நீங்க இதுல தலையிடாதீங்க. வாப்பா போலாம். சரி. என்னாச்சு மேம்? ஏதாவது பிரச்சனை இல்ல? எல்லாத்தையும் எடுத்து கூட்டிட்டு போறீங்க மேம்? உங்களை தான் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்றது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? என்ன நடக்குதுங்க மேம்? மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஏன் பசங்களை கூட்டிட்டு போறீங்க மேம்? உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்க. பசங்களா இருங்க, நான் வந்துடுறேன். உனக்கு நிலைமை புரியுதா இல்லையா? பேரண்ட்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்களோட பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. இது தெரிஞ்சு நீ ஏன் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? அவளோட அம்மாவும் இதை என்கிட்ட சொல்லல. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மேம், ஆனா அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புன்றாங்க. ஸ்கூலை விட்டு அனுப்ப போறீங்களா?
மேம் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. அந்த குழந்தைக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அவளை அப்செட் பண்ணா அதுக்கப்புறம் அவ மனசு அதிகமா பாதிக்கும். எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. இதை செய்யறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படி பண்ணாதீங்க. அவ ஸ்கூலை விட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவா? நம்ம வேணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் மேம். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேசுவோம். நான் அதை ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இங்க பாரு. ஆமா, நீ கிளாஸ் 1Dல தானே படிக்கிற? ஆமா. உன் பேர் தானே கேம்ரே? ஆமா, எதுக்கு இதுல கேக்குறீங்க? அந்த நோய் இருக்கிற பொண்ணு நீதானா? உன்னை பார்த்து தான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்களா? சரி வாங்க போலாம். இவ்வளவு நமக்கு பரவ போகுது. அப்படின்னா உனக்கு நோய் இருக்கா? இனிமே நான் கூட விளையாட மாட்டேன். இங்க இருந்து போ. போல அந்த பக்கம் போடுங்க गाइस. பாத்து. என்ன பண்ணீங்க? ஹலோ டெனிஸ், உனக்கு டைம் இருக்கா? பேசலாமா? கண்டிப்பா. ஜெம்ரி நல்லா இருக்கால? அவ நல்லதா இருக்கா. நீ ஒன்னும் அவளை பத்தி கவலைப்படாத. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. இப்ப அவளுக்கு தான் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? அவ நல்லா இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா, அவ நல்லதா இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பிரச்சனை. உனக்கு டைம் இருந்தா கொஞ்சம் இங்க வரியா? உன்னை பார்த்தா அவ பெட்டரா ஃபீல் பண்ணுவா. சரி, ஓகேக்கா. நான் இப்பவே கிளம்பி வரேன். நீ சாக போறியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்க இறந்தா சொர்க்கத்துக்கு போவாங்களாம். நீயும் சொர்க்கத்துக்கு தான் போவியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பயப்படாத, நான் இருக்கேன். எழுந்துரு, வீட்டுக்கு போன. அப்பா, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்புறம் வரேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் இவகிட்ட நீ பேசுறத நான் பார்க்கவே கூடாது. வா, வீட்டுக்கு போலாம். அப்பா ப்ளீஸ் பா. வான்னு சொன்னேன். அப்பா ப்ளீஸ், கொஞ்ச நேரம். Come on. இந்த பக்கம் போடுறா. அப்பா ப்ளீஸ். பேசாம வா. வான்னு சொன்னேன். அம்மா, சொல்லுடா செல்லம். எனக்கு நோய் இருக்கா? நீ என்ன செல்லம் கேக்குற? சொல்லுங்க, எனக்கு நோய் இருக்கா? செல்லம், நீ என்ன கேக்குறமா? உனக்கு எங்க இருந்து அது வரப்போகுது? எல்லா பசங்களும் பயந்து ஓடுறாங்க. யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. எனக்கு 2 பசங்க என்கிட்ட வந்து உனக்கு நோய் இருக்கு, உன் கூட சேர மாட்டான்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு அவ்வளவு பெரிய நோய் இருக்காமா? இங்க பாரு செல்லம், அதெல்லாம் உண்மை கிடையாது. இங்க பாரு, உன்கிட்ட யார் அப்படி சொன்னது? நாளைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை தேடி வருவாங்க பாரு. என் பொண்ணை யாரும் அழ வைக்க முடியாது. உனக்கெல்லாம் எந்த ஒரு நோயும் வரவே வராது. சரிடா செல்லம், இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா?
என்ன இது புதுசா? என்னால நம்பவே முடியல. எதுக்காக வேலை முடியறதுக்கு முன்னாடி என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லியிருந்த? இங்க என்னதான் நடக்குது? ஆ? ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக திட்டிட்டு இருக்க நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சத ரகசியமா வச்சுக்க முடியாதா? கேமராவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்போ உன் திட்டம் தான் என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்க போறீங்க? நாங்க அப்படி பண்ணல. உங்களுக்கு புரியுதா? நாங்க அப்படி பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்கு. இந்த இந்த விஷயத்தை நீங்க சொல்றதால அதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுல லாஜிக் பாக்குறியா நீ? நீங்க இப்ப எல்லார்கிட்டயும் சொல்ல போறீங்க அந்த குழந்தை இறந்து அதோட சடங்குகள் நடக்கும்போது சொல்ல போறீங்களா? அவ ஒண்ணும் சாக போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அவ சாக மாட்டா. எப்படி சாக மாட்டான்னு சொல்ற? எப்படி சொல்ற? மத்த பசங்களை பத்தி யோசிச்சியா? அந்த பசங்க ரொம்ப பாவம். இந்த ஒரு பொண்ணால மத்த பசங்களுக்கு எல்லாம் நோய் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய். இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பெஸ்டான டாக்டரை தேடிட்டு தான் இருக்கோம். தேவைப்பட்ட அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவோம். அவளோட விஷயத்துல என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணுவேன். பண்ணு. என்ன 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 பண்ண போற? யாரோட பணத்துல இருக்கிற? இங்க பாரு, கண்டவங்களுக்கு எல்லாம் என் பணத்தை செலவு பண்ணாத. உனக்கு வேணும்னா உனக்கு வர சம்பளத்துல நீ அதெல்லாத்தையும் பண்ணிக்க. வீட்டை வித்துடலாம். இப்ப நீ என்ன சொன்ன? வீட்டை வித்துடலாம்னு சொன்னேன். எப்படி நீ வீட்டை விப்ப? இது யாரோட வீடு? எப்படி நீ விற்க முடியும்? அந்த குழந்தை வாழணும்னா நான் அதை செய்வேன். இல்லைன்னா அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். அவளை வேலையை விட்டு அனுப்பி என்ன காப்பாத்திட்டேன்னு நினைச்சேன். ஆனா அந்த எய்ட்ஸ் வந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு நோயை பரப்ப நினைக்கிறேன். இப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். கண்டிப்பா இது நடக்க கூடாது. நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்கல. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. இது என்னோட வீடு. என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க சம்மதம் தேவையில்லை. சம்மதம் இல்லதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. உன்னோட செத்து போன தம்பி கொடுத்துட்டு போன நோய் எல்லாம் என்னால கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான் மரியாதை. நீங்க அவன் பேரெல்லாம் சொல்லவே கூடாது. இதோட நிறுத்துங்க. நல்லா கேட்டுக்க. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன். உண்மையாவே சொல்றேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன். இந்த வீட்டுல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. நான் என் உயிரை இழக்க விரும்பல. அப்படியா? சரி, தாராளமா பண்ணுங்க. போய் டிவோர்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்க முகத்திலே நான் முழிக்க விரும்பல. போங்க, வெளியே போங்க. அம்மா வந்துட்டேன். ஓ கம் ஆன், எந்திரிங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம். போதும் தூங்குனதெல்லாம். கண்ணை திறந்து என்ன பாரு. நான் கண்ணு திறக்க மாட்டேன், தூங்கணும். இங்க பாருடா, அம்மா சொல்றல, எந்திரி. அம்மா எனக்கு தலை வலிக்குது. உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என்னால முடியல. இங்க பாரு செல்லம், எந்திரி. முதல்ல வந்து சாப்பிடு. நான் உனக்காக உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்கேன். வா, எந்திரிச்சு வா. உனக்கு பிடிச்ச ஆம்லேட்டா பண்ணி வச்சிருக்கேன். நீ அந்த பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்ல பொண்ணா உன் மருந்தெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு செல்லம், நீ உன் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ மருந்து சாப்பிட்டாதான் அம்மா சந்தோஷப்படுவேன். கம் ஆன், எந்திரி. வா வா வா, வந்து சாப்பிடு. செல்லம், செல்லம், உனக்கு என்னாச்சு? செல்லம், என்னாச்சு? எந்திரி.
செல்லம் கொஞ்சம் எந்திரிடா, நீ மருந்தெல்லாம் சாப்பிடணும்ல. அம்மா எதுக்கு நீங்க என்ன எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க? நான் கனவுல அப்பாவை பார்த்தேன் தெரியுமா? நீங்களும் அப்பாவை பாக்குறீங்களா? தூங்கிட்டாளா? அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நீங்க இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? தாராளமா, நான் அவளை பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா, 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 எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. அப்பா, எனக்கு உங்க உதவி வேணும்பா. அப்பா ப்ளீஸ் பா, இப்படி பண்ணாதீங்க. அப்பா ப்ளீஸ், அப்பா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், கதவை திறங்க ப்ளீஸ். அப்பா கதவை திறங்கப்பா, எனக்கு உங்க உதவி வேணும்பா. அப்பா நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், கதவை திறங்கப்பா ப்ளீஸ் பா. எனக்கு உங்ககிட்ட பேசணும்பா, கதவை திறங்க ப்ளீஸ். அப்பா தயவு செஞ்சு கதவை திறங்கப்பா. அப்பா நான் உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும்பா. அப்பா கதவை திறங்கப்பா ப்ளீஸ் பா. கதவை திறங்க, கதவை திறங்க. அப்பா என் பொண்ணோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்குப்பா. என்னால தனியா எதுவும் செய்ய முடியல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மேம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? மேம், உங்களை தான். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? டோல்கா, எதுக்கு என்ன இப்படி தனியா விட்டுட்டு போன? எதுக்கு என்ன இப்படி தனியா விட்டுட்டு போன? டோல்கா, நம்ம குழந்தை நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஜெப்ரி, நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. நீ என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாத.
ஆல் ரைட். அப்படியா? சரி, நான் வச்சிடுறேன். கெமரி தூங்கிட்டாளா? தூங்கிட்டாக்கா. ஏதாவது பிரச்சனையா? நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க அக்கா. பிரின்சிபல் தான் இப்ப எனக்கு கால் பண்ணாங்க. அப்படியா? அவளை ஸ்கூலை விட்டு மொத்தமா தூக்கிட்டதா சொன்னாங்க. என்ன? அவங்க எப்படிக்கா அந்த மாதிரி பண்ணலாம்? நாம இது எப்படியாவது தடுத்துடலாம். ஏதாவது பண்ண முயற்சி பண்ணலாம். நம்மளால என்னக்கா பண்ண முடியும்? இப்ப எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே இவளோட நோயை பத்தி தெரிஞ்சு போச்சு. இப்ப அங்க போனாலும் இவகிட்ட யாரும் வர மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, குழந்தைங்கெல்லாம் இவ முன்னாடியே பேசுறாங்க. அக்கா, நான் கூட இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்துருவேன்க்கா. ஆனா அவளால முடியாது. அவ ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலா வீட்ல என் கூடவே இருக்கட்டும். அவ கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பா. ஆமா, அதுவும் உண்மைதான். இப்ப ஜிம்ரேவால ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா அதை நினைச்சு அவ ரொம்பவே ஆர்வமா இருந்தா. இந்த விஷயத்தை நம்ம அவகிட்ட சொல்லவும் முடியாதா? அந்த மாதிரி நடக்க கூடாதுக்கா. அக்கா, இது நடக்கவே கூடாது. ஜெம்ரி அத ஒரு பெரிய கனவை நினைச்சிட்டு இருக்கா. எப்ப பாரு அத பத்தியே நினைச்சுக்கிட்டு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதை பண்ண முடியும்? இங்க பாருங்க, அவளோட ஆசைகளை எழுதி வச்சிருக்கா. அவ பரிஷ்ணு ஒரு பையன் கூட டான்ஸ் ஆடணுமா. அப்படி இருக்கும்போது என்னால இதை தடுக்க முடியாதுக்கா. ப்ளீஸ் டென்னிஸ், அழாத. எதுவும் நடக்காது. நான் உங்க கூட இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே? என் கண் எதிரில என் பொண்ணு சாக போறா. மருந்து கொடுக்கறத தவிர என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்னடான்னா அவளை ஸ்கூலை விட்டே அனுப்புறீங்க. நீங்க பண்றது அந்த குழந்தைக்கு சரியான விஷயம்னு எப்படி நினைக்கிறீங்க? நாங்க இந்த நோயை விரும்பி ஒன்னும் ஏத்துக்கல. இப்படி ஒரு நோய் எங்களுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவளை இந்த ஸ்கூல் டான்ஸ்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. அவகிட்ட அவ டான்ஸ்ல இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. அவளை அப்செட் பண்ணி நோயை பாதிக்கும். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கங்க. உங்க பொண்ணை வருத்தப்பட வைக்கிறதுக்கு எனக்கும் மனசு இல்ல. அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ so much மேம். இது போதும்.
யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பாவை பத்தி. ஏதாவது ப்ராப்ளமா? இந்த நேரத்துல அவர் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்க. எனக்கு தெரியல ஏன் சில விஷயங்கள் எல்லாம் மாறிடுச்சுன்னு. எனக்குள்ள நிறைய கேள்விகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குக்கா. இங்க பாரு டென்னிஸ், தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சு உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நான் அவரை பாக்குறதுக்கு போனேன், இவளோட இந்த நிலைமைய பத்தி சொல்றதுக்காக. ஆனா அவர் என்ன பார்க்கல. அவர் என்ன பார்த்த உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு. அதான் எனக்கு இன்னும் வலிச்சுத. இதெல்லாம் நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்காதன்னு சொல்றேன். உன்னை நீயே தான் ஆறுதல் படுத்திக்கணும். எனக்கு ஏதோ புயல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. எப்படி நான் இதுல இருந்து மீண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. இதோட முடிவுக்காக நான் காத்திருக்கேன். நீ உன் நம்பிக்கையை இழக்காம இரு டென்னிஸ். நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். தைரியமா தான் இருக்கேன்க்கா. எனக்காக இல்லைனாலும் இவளுக்காக இருக்கேன். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் போய் கேட்டு பாக்குறேன். முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணு. அம்மா, நான் எப்ப பரீஷ பாப்பேன்? சீக்கிரமே நீ பாப்ப. நீ அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? இதுக்கப்புறம் என்னால அவன் கூட விளையாட முடியாது தானே? என்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருன்னு அவங்க அப்பா அவன் கிட்ட சொன்னாரு. செல்லம், நீ என்ன பேசுற? நீ கண்டிப்பா பரீஷ் கூட சேர்ந்து விளையாடுவ. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் டான்ஸ் ஷோல கலந்து போடல. கண்டிப்பா நீ கலந்து படா செல்லம். உங்களோட டான்ஸ் தான் அங்க பெஸ்டா இருக்க போகுது பாரு. என்ன நம்பு. சரி வா, இங்க வந்து உட்காரு. அம்மா உனக்காக சமைச்சு கொண்டு வரேன். உனக்கு பிடிச்சதை தான் சமைக்க போறேன். அதுக்கப்புறம் சேர்ந்து மருந்து எடுத்துக்கலாம், ஓகே? ஹலோ சார், குட் டே. சொல்லுங்க. என் பேரு ஃபெரிதே. உங்க பேத்தியோட அத்தனா. எனக்கு பேத்தியெல்லாம் இல்ல. மிஸ்டர் முஸ்தபா, எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்து நான் சொல்றத கேளுங்க. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ப்ளீஸ். செல்லம், எந்திரிமா, டைம் ஆச்சு. எந்திரி, எந்திரி செல்லம், நேரம் ஆகுது. எந்திரின்னு சொல்றல செல்லம். என்னாச்சு செல்லம்? எந்திரிமா செல்லம். செல்லம், என்ன உடம்பு சுடுது? நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒண்ணும் இல்லல. செல்லம் எந்திரி, எந்திரிச்சு அம்மா பாரு. இங்க பாரு செல்லம், எந்திரிச்சு அம்மாவை பாரு. எனக்கு பயமா இருக்கு. அம்மாவை பாரு, எந்திரி செல்லம். செல்லம் எந்திரிச்சு அம்மா பாரு, எனக்கு பயமா இருக்கு. நீ எந்திரி செல்லம், ப்ளீஸ். ஐயோ, உனக்கு என்னாச்சு? என்ன பாரு, கண்ணு திறந்து பாரு. இங்க எந்திரிமா, எனக்கு பயமா இருக்கு. ஆம்புலன்ஸ், நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். கம் ஆன், போன் எடுங்க. செல்லம், உனக்கு கேஞ்சி கேக்குற, ப்ளீஸ் என்ன பாரு, எந்திரி ப்ளீஸ், எந்திரி செல்லம். ஹலோ,
எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். என் பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் உடனே வாங்க. பயமா இருக்கு ப்ளீஸ். கேமரே, இவதான் உங்களோட பேத்தி. மிஸ்டர் முஸ்தபா நடந்தது நடந்து போயிடுச்சு. ப்ளீஸ் அதை விட்டு தள்ளுங்க. இப்ப டென்னிஸ் ஒரு நல்ல அம்மாவா இருக்கா. அவ குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கா. ஆனா இப்ப அவ பொண்ணுக்கு உடம்பு முடியல. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. நீங்க இந்த குழந்தைய பார்த்தே ஆகணும். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனா அவளுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. கொஞ்சம் இதையும் பாருங்க. இத கொஞ்சம் படிங்க. அந்த குழந்தை வாசைகளை எவ்வளவு வருத்தத்தோட எழுதியிருக்கான்னு பாருங்க. அவளுக்கு அவ அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா. ஆனா அவளால அவளோட அப்பாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவளோட அப்பா இல்ல, தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அந்த குழந்தையோட நிலைமை மோசமாகறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு தடவை வந்து அவளை பாத்துருங்க. நீங்க ஒரு தடவை அவளை பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. சாரி. சொல்லு டெனிஸ். சரி சரி, நீ பயப்படாத. இரு, நான் இப்பவே வரேன். அந்த குழந்தைக்கு உடம்பு முடியலையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் இப்பவே போய் ஆகணும். உங்களுக்கு அந்த குழந்தைய வந்து பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பேக்கோ ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பார்த்து ஜாக்கிரதை. வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்க. சீக்கிரம். நீங்க உள்ள வராதீங்க, இங்கேயே இருங்க. டெனிஸ், நான் வந்துட்டேன். மிஸ் தினேஷ், உங்க பொண்ணோட இம்யூன் சிஸ்டம் இப்போ ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. டாக்டர், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தினம் தினம் ஏன் கையால தான் அவளுக்கு மருந்து கொடுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்போல இருந்து அவளுடைய இறுதி நாட்கள் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால இருக்கிற கொஞ்ச நாள்ல அவ ஆசைப்படுறது எல்லாம் செஞ்சிருங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல, என் பொண்ணு நல்லாதான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் இல்ல. டாக்டர் ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க. இல்ல இல்ல, அவ ஸ்கூல்ல நல்லா டான்ஸ் ஆடுவா. கண்டிப்பா அவ ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ கண்டிப்பா குணமாயிடுவா. அவ கண்டிப்பா பொழைச்சு வரதான் போறா.
அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவன் எவ்வளவு என்கிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா? எல்லாமே நடக்கும், ஓகேவா? அவ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பா அவ டான்ஸ் ஆடதான் போறா. கண்டிப்பா அவ ஆடுவா. அவளுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ குணமாயிடுவான். நல்லாதான் இருக்கா. என் பொண்ணுக்கு எதுவும் இல்ல. அவன் நல்லாதான் இருக்கா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. செல்லம், என்ன மன்னிச்சிருமா. நீ அன்னைக்கு சொல்ல வந்ததை நான் கேட்டிருக்கணும். ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு டெனிஸ். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல நினைச்சேன். ஆனா அதை நீங்க கேட்க தயாரா இல்ல. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேம்மா. உன் கூடவே தான் இருப்பேன். பிளீஸ்மா, நான் அந்த மாதிரி பண்ணி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. நீ என் பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. பிளீஸ் கூட்டிட்டு வா. செல்லம், நீ எப்படிமா இருக்க? நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு சொல்லட்டுமா? உன் தாத்தா, உன் அம்மாவுடைய அப்பா. உனக்கு ஒன்னாகாது செல்லம்.
நீ ரொம்ப அழகா இருக்க. இங்க பாரு, உனக்கு நான் இதுல எது போட்டு விடட்டும்? எதுவும் வேண்டாம். சரி, ஓகே. சரி வா, நான் உன்னை ரெடி பண்ணி விடுறேன். கண்டிப்பா பரிஷ் வருவான்ல? அவன் கண்டிப்பா வருவான். நீங்க 2 பேரும் தான் பெஸ்டா டான்ஸ் ஆட போறீங்க, என்ன நம்பு. சரி வா, இப்ப ரெடி ஆகலாம். என்னப்பா இது? இப்போ நீ உங்க அம்மா கூட போ. நைட்டுக்காக அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் உங்களோட மனசை மாத்திக்கிட்டு அந்த பொண்ணை போய் பாருங்க. அவளுக்காக வேண்டாம், எனக்காக போங்கப்பா. நான் நிஜமா சொல்றேன், இன்னைக்கு தான் கடைசியா அவளை பாப்பேன். ப்ளீஸ் பா, அந்த பொண்ணை மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, கண்டிப்பா. சரி, நீ போயிட்டு வா. ஏய், ஆல்ரைட், கம் ஆன் பசங்களா. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பொறுமையா ஓடாதீங்க. பார்த்து லைனா வாங்க. போங்க போங்க, பார்த்து மெதுவா போங்க.
என்னாச்சு உனக்கு வந்து கால் பண்ணலாம் கேம்ரே அம்மா பாரு கேம்ரே எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க யாரும் கிட்ட வராதீங்க போங்க பின்னாடி போங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க கேம்ரே 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 என்ன பாடு செல்லம் செல்லம் இங்க பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க பாரு கண்ணை திறந்து பாரு செல்லம் எல்லாரும் உனக்காக தான் வந்திருக்காங்க செல்லம் செல்லம் இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காக தான் பண்ணிருக்காங்க எந்திரிச்சு பாரு செல்லம் என்ன பாரு neredesin? Kim bilir nerelerdesin? Tüm düşlediğim rüyalarla, umutlarla beni yalnız bıraktın bu koskoca
olacak.